மிஅராஜ் பயண நேரம் சர்க்கார் செல்கின்றார்கள். உயலாம காணையடைந்து திரும்பி வருகின்றார்கள். மிஅராஜ் பயண நேரம் சர்க்கார் செல்கின்றார்கள். உயலாம காணையடைந்து திரும்பி வருகின்றார்கள். மிஅராஜ் ஹகீகத்தில் தான் இதை நம்பும் நிலைதான் ஈமான். திரைகட்கு பின்னால் என்ன அறிவார்கள் நல்லதனை, அறிவார்கள் நல்லதனை, அறிவார்கள் நல்லதனை. எவர் கல்வில் என்ன நாட்டம் அறிவார்கள் நல்லதனை. அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இஸ்ரா மேராஜுடைய இரவில் அதை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வந்த அல்லாஹு தாலா இதனுடைய முழு நன்மைகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம்மை அடைய செய்வானாக. இதன் காரணமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தவர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்துருவானாக. அன்பானவர்களே, இன்றைய இரவு இஸ்ரா மேராஜுடைய இரவு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான வருடம் அது. இதை பற்றி உண்டான விளக்கத்தை தெரிகிறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவன் யாருங்க? அவனை பற்றி எப்போ கேட்டாலும் சொல்லுவோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அவன் நாடினால் எதையும் செய்து முடிப்பான். அவன் நாடாவிட்டால் யாரும் எதையும் செய்ய முடியாது. ஒரு நன்மையை செய்ய முடியுமா ஒருத்தரால்? முடியாது. ஒரு பாவத்திலிருந்து விலக முடியுமா? முடியாது. யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. எந்த நன்மையும் செஞ்சிட முடியாது. யாருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் நாடிட்டாண்டா யாருக்கும் எப்போதும் எந்த ஆற்றலை வேண்டாலும் கொடுப்பான். அது அவனால் முடியும். அப்படிதானே? குதுரத்துல் முத்லக், அல்லாஹ்கிட்ட இருக்கிற ஆற்றல் யாருக்கும் கொடுக்கலாம், எப்போதும் கொடுக்கலாம். அதான் நம்மளுடைய நம்பிக்கை. கடைசி காலகட்டத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா இல்லையா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது யூதர்களுக்கு எதிராக பல நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போது யூதர்கள்லாம் போய் ஒவ்வொரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அந்த பாறைகள் பேசும், கல் பேசும். அப்போது யா இமாமனா மஹ்தி மின் வராயி யஹூதி, சொல்லும், எங்களுடைய இமாம் மஹ்தி அவர்களே, எங்களுக்கு பின்னால் ஒரு யூத இருக்கிறான். பாறை பேசுமா? பாறைக்கு அந்த ஆற்றல் உண்டா? அல்லாஹ் அந்த ஆற்றலையும் கொடுக்கிறான். அல்லாஹ் நாடினால் யாருக்கும் எப்போதும் எந்த ஆற்றலையும் கொடுக்க முடியும். நம்மளுக்கு அலம் தர கைஃபம் ஓதி இருக்கிறோம். வளமையா சூறாக்களை தொழுகையில ஓதுவோம். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய யானைப்படைய ஒரு சின்ன சின்ன பறவைகள், அதுவும் சிட்டுக்குருவி போன்ற பறவைகள் அழிச்சிச்சுன்னா நம்ப முடியுதா? அது சின்னோன்னு கல்லை தூக்கி போட்டு அழிச்சிச்சுன்னா நம்ப முடியுதா? முடியுமா? ஆனால் அல்லாஹ் யாருக்கு என்ன ஆற்றலை கொடுக்கிறான்னு தான் பார்க்கணும். அவன் நாடி விட்டால் அந்த ஆற்றலை கொடுத்து விடுவான். அவன் ஆற்றலில் எது வேண்டாலும் நடக்கும். அது ஆச்சரியமே கிடையாது. சுலைமான் நபியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சுலைமான் நபி பாதையில் அவங்களுக்கு நிறைய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். அப்படி படைகளோடு போகும்போது ஒரு எறும்பு பேசுனுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா?
எறும்பு பேசுமா? பேசுறது மனுஷனுக்கு தானே சொந்தம். பேச்சுங்கிறது மனுஷனுக்கு தானே சொந்தம். அப்ப எப்படி எறும்பு பேசியது? எறும்பு தன்னுடைய இனத்தை பார்த்து சொன்னது, இதோ சுலைமானும் அவருடைய படையும் வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை மிதித்து விட வேண்டாம். அவங்களுக்கு விவரம் தெரியல, அவங்க உங்களை கண்டுக்கிற முடியாது, விவரம் தெரியாம மிதிச்சிருவாங்க, தெரியாதனமா மிதிச்சிருவாங்கன்னு சொல்லுது. இப்ப பேசுற ஆற்றல் எறும்புக்கு இல்லை, அல்லாஹ் கொடுத்துட்டா பேசிடும். இப்போ என்ன நம்மளுக்குண்டா, மேராஜுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அல்லாஹ் எதை எப்போது நடத்தணும்னு நினைச்சிட்டானோ நடத்திடுவான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு முன்னாடி எதுவும் செல்லுபடி ஆகாது. ஒரு தடவை ஈசா நபி வந்து இப்படி போயிட்டு இருந்தாங்களாம் பாதையில். ஒரு புறா, ஒரு சின்னதாக ஒரு புறா வந்து அவங்கள பார்த்து சிரிச்சிச்சான். ஈசா நபியை பார்த்து ஈசா நபி கேட்டாங்களாம், ஏப்பா சிரிக்கிறான்னு கேட்டாங்களா பறவையை பார்த்து. அது சொன்னிச்சான், இந்த வேடம் இருக்கிறான் பாருங்க, என்னை பிடிக்கிறதுக்காக வலை விரித்து வச்சிருக்கிறான். ஆனால் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஆற்றல் என்ன தெரியுமா? மேலே இருந்தால் கூட விரித்திருக்கிற வலையையும் வலை பின்னப்பட்டு இருக்கிற இடத்தையும் அதற்குள் இருக்கிற எங்களுடைய உணவுகளை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். இறங்குனா சிக்கிக்கிறோங்கிற தெரிகிற அந்த தூரத்து பார்வை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான். அது அவனுக்கு தெரியாம பயடம் வந்து வளைய விதிச்சிருக்கிறான். பாவம் அப்பாவி அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏளனமா சிரிச்சிச்சான். எது ஒரு பறவை. ஈசா நபி அந்த சிரிப்பை அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படி நகர்ந்து போயிட்டாங்க. போயிட்டு சாயங்காலமா மாலை பொழுதுல திரும்பி வராக. அந்த வலையில அந்த புறா மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கு. எந்த பறவை எது உள்ள தத்துவத்தை பேசியதோ, எங்கள் பார்வையும் ஆற்றலும் என்ன தெரியுமா, இந்த மனுஷனுக்கு புரியாம போச்சே, எங்களை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு வேலையை செய்யறானேன்னு எந்த பறவை சொன்னுச்சோ அந்த பறவை மாட்டிக்கிட்டு இருக்கு. ஈசா நபி வந்தாக, வந்து கேட்டாக, போகும்போது இவ்வளோ விளக்கம் பேசினீங்க, வேடம் வலை விரிச்சிருக்கிறதே நீ தான் சொன்னா, நாங்கள் மாட்டோம்னு சொன்னா, அப்புறம் ஏன் வந்து மாட்டிக்கிட்டான்னு கேட்டாங்களாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த பறவை சொன்னிச்சான், ஒன்றும் இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு உயிரை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எங்கள் கண் பார்வை கூட போய்விடும் என்றுச்சான். நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம்ல, கொஞ்சம் நான் சுதாரிச்சிருந்தா, அவர் கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா தப்பிச்சிருப்பாருன்னு சொல்கிறோமா இல்லையா? வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம், ஆள் காலிங்க அப்படி சொல்கிறோம்ல, அதை சுதாரிக்க முடியாது. அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் சுதாரிப்பு போயிடும், கண் பார்வை போயிடும், புத்திசாலித்தனம் போயிடும், எல்லாம் போயிடும். பறவை பேசுது, எனக்கு உள்ள அஜலை தவணையை ஆயிலை முடிக்கென்று அல்லாஹ் முடிவெடுத்த பிறகு எங்களுக்குரிய ஆழமான பார்வை, தூரத்து பார்வையெல்லாம் குருடாயிடும்னு சொன்னிச்சான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றியா? அப்போ ஒரு பொருளுக்கு இயற்கையாக ஒன்றை செய்ய முடியுமான முடியாது, ஆனால் அல்லாஹ்வே ஒரு ஆற்றலை தந்துவிட்டால் எந்த வேலையும் செய்ய முடியும். இப்படிங்கிற கருத்து ஈமான் அடிப்படையாக நமக்கு வேண்டும். இந்த ஈமானோடு இஸ்ரா மேராஜுக்குள்ள நம்ம போகணும். வரலாறு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நம்மளுடைய ஈமானுக்கு உரைக்குள் போடுற மாதிரி ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஃபுல் ஈமான் நம்ம வரலாறு நம்மளுக்கு தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருக்கிற வரைக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ரெண்டு பேர் இல்லையா? ஒன்னே வெளியிலிருந்து பாதுகாப்பை தந்தவர்கள் அபூ தாலிப் அவர்கள், உள்ளுக்குள் இருந்து பாதுகாப்பை தந்தவர்கள் அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நமக்கெல்லாம் தெரியும் எந்த அளவுக்குண்டா, பிலால் ரலியல்லாஹ் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, சுஹைப் ரலியல்லாஹ் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அம்மார் ரலியல்லாஹ், யாசர் ரலியல்லாஹ் போன்ற பெரிய பெரிய ஆளுகள், ஏழை சஹாபாக்கள் எல்லாம் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகின்ற இவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல. இவர்களே இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுறாங்க, ரசூலுக்கு எவ்வளவு கொடுமை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எவராலும் கை நீட்டி பேச முடியவில்லை. ரசூலுக்கு எதிராக கை நீட்டி பேச முடியாத ஒரு நிலை இருந்தது.
அதற்கு காரணம் யாருண்டா, வெளிரங்கத்தில் அபூ தாலிப் அவர்களும் உள்ளே இருந்து கொண்டு அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் தான் பெரும் உதவியாக இருந்தார்கள். அதனால் கை நீட்டி கூட பேச முடியல. இவர்கள் 2 பேருடைய மரணம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் பெரிய துக்கத்திலே ஆழ்த்தியது. ஏண்டா அபூ தாலிப் அவர்கள் மரணத்துக்கு பிறகு மக்காவின் தலைவராக அபூ லஹப் வர்றாரு. இங்கதான் பிரச்சனை. கவர்மெண்ட் மாறும்போது அது பெரிய அரசமைப்புலாம் இல்லை, அப்ப குழுக்களாகத்தான் இருப்பார்கள். ஆனாலும் அந்த குறைஷ் குழுக்களுக்கு தலைவராக அபூ லஹப் வர்றாரு. அவர் அபூ தாலிப் அவர்கள் கொடுத்ததை போல பாதுகாப்பை முகமது நபிக்கு கொடுக்கவில்லை. அவரும் சாச்சா தான். அபூ லஹபும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சாச்சா தான். அபூ தாலிப் அவர்களும் அதே உறவுதான். ஆனால் அவர் கொடுத்ததை போன்ற ஒரு பாதுகாப்பை இவர் கொடுக்கவில்லை, நீக்கிக் கொண்டார். இந்த தர்மசங்கரமான கவலையான மிக துக்கமான நேரத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கிற தாயிஃபுக்கு போறாங்க. அங்கே போய் பாதுகாப்பு தேடுறாங்க. அவங்க என்ன நினைப்பில் போகிறாங்கடா, நம்மளுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க, முடிஞ்சா பள்ளி கட்டுறதுக்கு கூட அங்கே இடத்த ஒதுக்குவாங்க, நம்ம மக்களை எல்லாம் ஈமான் கொண்டவர்களை அங்கே ஷிஃப்ட் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற பல கனவுகளில் தாயிஃபுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த மக்கள் ரொம்ப அலட்சியப்படுத்தினாங்க. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப அலட்சியப்படுத்தினாங்க. உங்களை விட்டா வேற ஆள் இல்லையான்னு கேட்டாங்க. உங்களை விட்ட வேற ஆள் இல்லையா அல்லாஹ்வுக்குன்னு கேட்டாங்க. நம்ம பார்த்தோம், கல்லை விட்டு அடிச்சாங்க. இதெல்லாம் கேட்டிருக்கிற வரலாறு. சரி, இதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு மக்காக்குள்ள கூட போக முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏண்டா சொன்னாங்க, நீங்கள் சொந்தம்னு நினச்சி வந்தேன், என் தாவாவை நீங்கள் ஏற்றுக்கிறல்ல, சரி விடுங்க, சொந்தக்காரனாச்சு எனக்கு பாதுகாப்பை கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் உங்கள் சொந்தக்காரன் தானே, அதுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்கன்றாங்க. தரல, சரி விடுங்க, நான் இங்கே வந்த செய்தியாச்சும் மக்காவுக்கு சொல்லிடாதீங்கன்றாங்க. அதுவும் செய்யலை. கடைசியாக ஒன்றை செஞ்சாங்க, சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்தார்கள். 52 வயசு. இன்னைக்கு யாருக்கெல்லாம் 52 வயசு யோசிச்சு பாருங்க. இந்த வயசில் கல்லால் அடித்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம் நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாயிஃபிலே கல்லால் அடித்து 2 பக்கமும் சிறுவர்களை நிறுத்தி கொண்டு கல்லால் அடிக்கிறார்கள். ரத்தம் அவர்களுடைய மோசாவில் காலுறையில் இறங்கி காலை கலட்ட முடியாத நிலைக்கு ஆளானார்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏங்க, நபிங்கிறத ஒரு பக்கம் வைங்க, ஒரு கண்ணியமான மனிதரை யார் இப்படி செய்வாங்கல்ல? நபி ஆகிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல் அமீன். நபி ஆகிறதுக்கு முன்னாடி முஹம்மது நபி யாரு? அஸ்-சதீக், அஸ்-சித்தீக், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று மிக கண்ணியமானவர். அவருக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்தீங்களா? ஆனால் அந்த இடத்தில் அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஊரில் அத்தாஸ் என்பவர் மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஒரு அந்த வீட்டு தோட்டத்து தொழிலாளி தான். இன்னைக்கு போனால் அத்தாஸின் தாயிஃபில் பள்ளிவாசலே இருக்கு அவர் பேர். அல்ல பார்த்தீங்களா, யாரை பேரில் பள்ளிவாசலை கட்ட வச்சுட்டான் பாருங்க. அவர் தோட்டத்தில் செஞ்ச ஒரு தொழிலாளி, அவர் பேரில் இன்னைக்கு பள்ளிவாசலே எழும்பி இருக்கிறது தாயிஃபில். அவர் வேலை செஞ்ச அந்த தோட்டமும் இன்னும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. இவ்வளவு தர்மசங்கரமான நேரத்தில் தான் மக்காக்குள் எப்படி போவது என்று தெரியாமல் முஹம்மது ரசூலுல்லாஹ் நிற்கின்ற போதுதான் முத்ஐம் இப்னு அதி என்பவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் தான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அழைக்கிறான். எல்லா பக்கமும் அடைக்கலம் இல்லாத போது தனக்கு அடைக்கலம் தருவதற்காக முகமது நபியை இங்கே கூப்பிடுறான். இங்கே பாருங்க, ரசூலுல்லாஹ் போனாங்கல்ல, நமக்கெல்லாம் தெரியும். முதல் வானத்தில் யாரை பார்த்தாங்க? ஆதம் நபியை பார்த்தாங்க. ஆனால் பயணம் எப்படி? இஸ்ரான்னு ஒரு பயணம், மேராஜ்னு ஒரு பயணம். ரொம்ப சுருக்கமாக சொல்லுவேன். இஸ்ராங்கிறது மக்காவிலிருந்து உம்முஹானி அம்மா வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் தங்கியிருந்தாங்க, அவங்க சகோதரி. அங்கிருந்து ஹரமுக்கு போகிறாங்க. ஹரமிலிருந்து ஹரம் பைத்துல் மக்தஸ் அங்கே போகிறாங்க. இந்த பயணத்துக்கு பேர் இஸ்ரா. அதுக்கப்புறம் மேலே போனதுக்கு பேர் மேராஜ். ரெண்டும் ஒரே ஷிஃப்ட்லேயே நடக்குது. இந்த பயணத்தில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் ஆனந்த் நபியை பார்க்குறாங்க. 2வது வாரத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க. வானத்திலிருந்து வந்தது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வானத்துக்கு போனது யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
யோசிச்சு பாருங்க, வானம் ஒன்றும் புதுசானதல்ல. வானத்தினுடைய ரூட்டு ஏற்கனவே நடந்திருக்குன்னு அல்லாஹ் காட்டுறான். ஒருத்தர் அங்கிருந்து கீழே இறக்கி இருக்கிறான், ஒரு நபியை அல்லாஹ் இங்கிருந்து மேலே ஏற்றி இருக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். உலகத்தில் ரசூலுக்கு இப்படி ஒரு பயணம் அமைந்தது போல வேறு யாருக்கும் அமையலை. பாருங்க, ஆத நபிக்கு பிள்ளையால பிரச்சனை வந்துச்சு, அல்லாஹ் காட்டுறான். ஹாபில் காபிலுங்கிற பிள்ளைகளின் வழியாக பல சோதனை வந்தது, அல்லாஹ் ஆத நபியை காட்டுறான், பிள்ளையாலும் சோதனை வரும். அடுத்து ஈசா நபி அந்த உம்மத்தாலேயே கொலை செய்வதற்கு துரத்தப்பட்டார்கள். அப்போதுதான் மேலே உயர்த்தப்பட்டார்கள் ஈசா நபி. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கும் போது கழுத்தை எடுத்து விட்டார்கள். அந்த உம்மத்து கழுத்தை எடுத்து வந்து தலையில் தனியாக வைத்தார்கள். யாரை? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை. கல்யாணம் கூட பண்ணல, சின்ன வயசு, வாப்பாவும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கழுத்தை தனியாக எடுக்கிறாங்க. அதே உம்மத்து. உம்மத்தால் எவ்வளவு பெரிய சோதனை வருங்கிறத சோதனையிலிருந்து கூட்டி வருகின்ற நபிக்கு அல்லாஹ் காட்டுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 3வது வானத்தில். அந்த உம்மத்தால், அந்த சமூகத்தால் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு நபி ஜெயிலுக்கு போவாங்களா? யார் ஜெயிலுக்கு யார் போகணும்? ஜெயிலுக்கு யார் தள்ளப்படணும்? ஒரு சிறை தண்டனை கைதியை போல அவர்கள் பல ஆண்டுகள் உள்ளே இருந்தார்கள். உம்மத்தை இப்படி கூட செய்யும் என்பதை எல்லாம் காட்டினான். அடுத்த வானத்துக்கு போறாங்க. இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட துயரத்துக்கு மத்தியிலும் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. கிதாபில் எழுதுவாங்க, லா நதீர லஹு வலா மஸீல லஹு என்று எழுதுவார்கள். அப்படி ஒரு வணக்கசாலி. எந்த அளவுக்கு இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வணக்கசாலிண்டா, மலக்குமார்களே பொறாமப்பட்டாங்களா? பொறாமண்டா தப்பா விளங்கிடக்கூடாது, அவங்களோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்களாம் இத்ரிஸ் நபியோடு. இத்ரிஸ் நபி நம்மளுக்கு நண்பராக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய தொழுகையாளி, பெரிய இபாதத். அல்லாஹ் சொல்றார், வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, அவரை மிக உயர்ந்த இடத்திலே நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்லுகிறானே. இத்ரிஸ் நபி அல்லாஹ் 4வது வானத்தில் வச்சிருந்தான். அவங்க உயிர் கூட அங்கே தான் போணுச்சு, மேலே போனப்பதான் போணுச்சான். அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த உம்மத்தால் சோதிக்கப்பட்டவர்கள். பின்னால் அடுத்த வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள். கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையின் வழியாகவும் கஷ்டப்படுத்தப்பட்டவர். எல்லா நபிமார்களையும் அந்த வானத்தில் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்கள மட்டும்தான் அல்லாஹ் காட்டுனான்னு அர்த்தம். அப்படி விளங்கணும். அப்ப மற்ற நபிமார்களை என்ன ஆச்சுன்னு விளங்கக்கூடாது. அல்லாஹ் எதை காட்டணுமோ, யாரை காட்டணுமோ இந்த இடத்துல அவங்கள மட்டும் காட்டினான். ரசூலுல்லாஹ் பெரிய சோதனையில் வந்ததுனால இவர்களை காட்டினான். பார்த்துட்டு சிதறத்துல் முன்தஹாவுக்கு போயிட்டு அப்புறம் அல்லாஹ்வை சந்திச்சு தொழுகையும் வாங்கிட்டு பல நல்ல செய்திகளையும் வாங்கி வந்தாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அதை ஏன் போனாங்க, மேராஜுக்கு போனாங்கிறத லி நுரியஹு மின் ஆயாத்தினா, எப்படி சொல்றான் பாருங்க, நம்மளுடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அழைத்து சென்றோம் என்று சொல்லுகிறான். அத்தாட்சியில் என்ன? சும்மா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு மட்டும் இல்லை, எத்தனை எத்தனை விஷயம் நடந்துச்சுலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பார்த்தாங்க, அவ்வளோ விஷயங்களை பார்த்தார்கள் அங்கு. அதன் பிறகு அல்லாஹ்விடத்திலிருந்து 50 நேர தொழுகையை பெற்று வந்தார்கள். யார் ஷிர்க் செய்யவில்லையோ அவருக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதை பெற்று வந்தார்கள். ஆமன ரசூலே, அது சூரத்துல் பக்கராவுடைய இறுதி 2 வசனங்களை பெற்று வந்தார்கள். அதனால இந்த மற்ற ஆயத்தெல்லாம் இங்கே இறங்குனுச்சு, இந்த ஆயத்தை மட்டும் மேலேயே அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புக்குரிய வசனம் அது. இப்படி வாங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதறத்துல் முன்தஹாவுக்கு வந்தவனை சொல்கிறாங்க, அந்த சிதறத்துல் முன்தஹா எப்படி இருந்துச்சு தெரியுமா? இது யக்ஷ சிதறத்தை மா யக்ஷான்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அந்த சிதறத்துங்கிற இழந்த மரத்தை ஒரு பிரம்மாண்டமான ஒன்று மூடி இருந்துச்சு. எவ்வளோ பிரம்மாண்டதுண்டா, அதனுடைய இலையை பார்த்தா யானை காதுகளை போல் இருந்தது. பழங்களை பார்த்தால் ஹிஜ்ர் நாட்டினுடைய அண்டாக்களை போல் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கீழே அடிவாரத்தை, மேல் தளம், அதனுடைய வேர்கள் எல்லாத்தையும் வர்ணிக்கிறாங்க தங்கத்திலிருந்து. அப்படின்னு என்ன புரியணும்டா, குடிசையில் வாழ்ந்த பெருமகனார், குடிசையில் வாழ்ந்த பெருமகனார் சிதறத்துல் முன்தஹாவுக்கு போய் நின்று கொண்டு அதை வர்ணிக்கிறார்கள்.
வேறு எவராலும் இதை வர்ணிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். சொர்க்கத்துக்குள் போனார்கள், பல காட்சிகளை பார்க்கிறார்கள். சொர்க்கத்துக்கு போயிட்டா யாரும் வெளியே வர ஆசைப்பட மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு யாரும் வெளியே போட ஆசை. இங்கே என்ன ஆச்சரியத்துக்குங்களா? உதாரணமாக நம்ம 40 வருஷமாக ஒரு ஆளை போய் அடையணுன்னு ஆசைப்பட்டுருக்குறோம். இல்லை ஒரு காதலனே எடுத்துக்கிறீங்களே, ஒரு காதலியை எப்படியாச்சும் சந்திக்கண்டா தவம் இருக்கிறான். ரொம்ப நாளாக வெளிநாட்டில் பிரிஞ்சிருக்கான். ஒரு 40 வருஷம் அவன் தவம் இருந்து பார்த்ததுக்கப்புறம் பட்டுன்னு வாண்டா வருவானா? ஏங்க, உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை அதிகம் சொன்னது யாருங்க? அண்ணல் முகமது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அவர்களை விட வேற யாரும் சொல்லி இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பரை அனுதினமும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அண்ணல் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைச்ச பின்பு எப்படி உடனே வந்தார்கள்? வந்த இடம் எப்படி இருக்கும்? போனதை விடுங்க, அந்த பிரிஞ்ச இடம் எப்படி இருக்கும்? எப்படி திரும்பி வந்தார்கள்? எப்படி பிரிய முடியுது? அல்லாஹ் சொல்றான், அஸ்ராபி அப்திஹி, நான் பார்க்கிறதுக்காக என் அடியாரை அழைத்து வர சொன்னேங்கிறான். அல்லாஹ்வுக்கு முகமது ரசூலுல்லாஹ்வை பார்க்கின்ற ஆசை. அல்லாஹ்வை பார்த்த முகமது நபிக்கு தன் உம்மத்தையும் இப்படி பார்க்க வேண்டும் என்ற ஆசை. தன் அல்லாஹ்வே தன் உம்மத்தையும் இப்படி பார்க்கணும், அதற்குண்டான வழிகளை உடனே போய் சொல்லணும்னு வேமாறாங்க. சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா வெளியே வர முடியுமா? என்னென்ன சுகங்கள்! ரசூலுல்லாஹ் போனாங்களா இல்லையா? உள்ள போய் பார்த்தாங்களா இல்லையா? எப்படி அதை விட்டுட்டு வந்தாங்க? பெட்டு இல்லாத வீடு முகமது ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ஏறி நின்று கையை தூக்கினால் இடிக்கும் இல்லையா? இடிக்கும். 2 பேர் ஒழுங்காக படுக்க முடியாத வீடு. பெருசாக ஒன்றும் மேல் மூடி எல்லாம் பெரிய லெவல்ல எல்லாம் போடப்படலை, சீலிங். இந்த வீட்டுக்குள் இருந்து புறப்பட்ட வாழ்ந்து முகமது ரசூலுல்லாஹ் ஜன்னத்துக்கு போய் நிற்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லை, சில பேரை திடீர் பணக்காரன் ஆகிட்டா சொல்லுவோம், திடீர் பணக்காரன் இப்படி தான்ப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பழக்கம். ஏன்னா ஏழையாக இருந்தவனுக்கு திடீர்னு சாக்பாட் அடிச்சுட்டு அதை விட்டுட்டு வரமாட்டான், பெருசாக அதை காட்டிக்கிடுவான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த வீடு எது, ரசூலுக்கு கிடைச்சது எது, அதை விட்டுட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு வரட்டா எவ்வளோ பெரிய இடம் யோசிப்பாரு. அதை விட்டுட்டு இங்கே வர்றதா இருந்தால் எவ்வளோ பெரிய முடிவு எடுக்கணும். எங்க ஜன்னத்தில் எல்லாம் இருக்கிறது, எல்லாத்தையும் கண்டுவிட்டு திரும்ப ஊருக்கு வந்தா ஓட குடிசையில தான் இருக்கணும். ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலாம், 3 நாளைக்கு சாப்பாடு இல்லாமலும் போகலாம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வீடு? காலை நீட்ட முடியாமலும் போகலாம். அந்த நிலையில் இருந்த முகமது ரசூலுல்லாஹ் போயிட்டு அதே நிலைக்கு வர விரும்புகிறார்கள் என்றால் முகமது ரசூலுல்லாஹ்வின் நோக்கம் தான் ஜன்னத்தை அடைவதல்ல. முகமது ரசூலுல்லாஹ்வின் நோக்கம் தான் மட்டும் அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வை சந்திப்பதல்ல. முகமது ரசூலுல்லாஹ்வின் நோக்கம் நரகத்தின் வேதனையை கண்டு தான் மட்டும் அஞ்சுவதல்ல, இந்த உம்மத்தையும் அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுவது. இல்லை என்றால் முகமது ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளவு வேகமாக வர வேண்டும்? இல்லை அல்லாஹ் போய் சொல்லிட்டானா, பார்த்துட்டு வேணா ஓடுங்க அப்படின்னு சொன்னானா? அப்படி ஒன்றும் சொல்லலை. ஆதரவியை சொல்லும் போது கீழே போங்கண்டா. சொர்க்கத்தில் தானே இருந்தாங்க பாவாதம் பண்ணி சொன்னா, கீழே போங்கண்டா. ரசூலுல்லாஹ்க்கு கீழே போங்கிற வசனம் வருதா? கூட்டிக்கிட்டு போனங்கிற வசனம் தான் இருக்குது. கீழே எப்படி வந்தா? அப்ப இந்த உம்மத்தின் மீது அந்த நபி கொண்டிருந்த ஆர்வமும் அலாதி பிரியமும் எவ்வளவு பாருங்க. இந்த உம்மத் அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் பெற்ற அனைத்து நன்மைகளையும் இந்த உம்மத் எல்லோரும் பெறணும்னு ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார். அவ்வளோ வேகமாக வராங்க, அவ்வளோ வேகமாக அந்த உம்மத்துக்கு கீழே வராங்க. பைத்துல் மக்திஸ்க்கு வந்தாங்க. அதே மாதிரி இடத்துல புராக்கில் அங்கிருந்து தான் புராக் இடத்துக்கு திரும்ப ஹரமுக்கு வராங்க. புராக்குங்கிறது ஹரம் டு ஹரம் தான். மேலே போனது ஏனியில் மேலே போனது, அது ஒரு விதமானது. சரி, ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு நேராக திரும்பவும் மக்காவுக்கு வந்து உம்முஹானி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. உம்முஹானி அம்மா அவங்கள்ட்ட தான் முதல்ல செய்தி சொல்கிறாங்க. உம்முஹானி அம்மாட்ட, யார் இது? சகோதரி, ரசூலுல்லாஹ்வுக்கு சகோதரி. நான் இப்படி மேராஜ் போனேன் அப்படிங்கிற தகவல். எப்படிப்பட்ட தகவல் யோசிச்சு பாருங்க, வியக்கத்தக்க ஒரு தகவல். இன்னைக்கு நம்மளுடைய ஈமானை உரசி பார்க்கிற இடம் இதுதானே. இவ்வளவு வளர்ச்சியிலையும் கூட ஏங்க கடந்து போன முதல் 800 வருஷம் வரைக்கும் மனுஷன் மேல போக முடியும்னு சிந்திக்க முடியாதுங்க. மனுஷனால மேல போக முடியுமான்னு
சிந்திக்க கூட முடியாத காலத்தில் முகமது ரசூலுல்லாஹ் நான் முழுசா போயிட்டு வந்தேன்டா. உம்முஹானி அம்மாட்ட சொல்றாங்க. வகியை வாங்கிட்டு வந்து யார்கிட்ட சொன்னாங்க? கதிஜா அம்மாட்ட சொன்னாங்க. மேரேஜ் போயிட்டு வாங்கிட்டு எங்க வந்து சொல்றாங்க? உம்முஹானி அம்மாட்ட. அதுவும் பெண்ணு தான், இதுவும் ஒரு பெண்ணு தான். முக்கியமான இடத்திலெல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் வாழ்வியலில் யார் பங்கெடுத்திருக்கிறாங்க பாருங்க. உம்முஹானி அம்மா சொன்னாங்களாம், நாயகமே இப்பவே உங்களை ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க, நீங்க வெளியே போயெல்லாம் சொல்லாதீங்கன்றாங்க. ரசூல்லா சொல்றதுக்காக போனப்ப எங்க போறீன்னு கேட்டாங்க. நான் மக்கள்கிட்ட போய் சொல்ல போறேன்னு சொன்னா இப்ப சொல்லாதீங்கன்றாங்க. இப்ப போன ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு திரும்பி பார்த்தாங்களாம். திரும்பி பார்த்தோட உம்முஹானி அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எதுவும் புரியுதா? நுபுவத்தினுடைய நூறு, அது நுபுவத்தினுடைய நூறுங்க. திரும்பி தான் பார்த்தாங்க. உம்முஹானி அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா ஹத்தீமுக்கு போறாங்க. காபா இருக்குது பாருங்க, அந்த சின்ன சுவர், அரைவட்ட சுவர், அது கிட்ட போய் நின்றா அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நான் மேராஜ் போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க, பைத்துல் மக்தஸ்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொன்னானா சிரிச்சுட்டு, நான் எல்லாரையும் கூப்பிடுறேன், எல்லாத்தையும் சொல்றீங்களான்னு கேட்டானா. வஹி வந்த போது ரசூலுல்லாஹ் கூட்டத்தை கூட்டினாங்க. வஹி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தப்ப அபூ குபைஸ்ங்கிற மலையில ஏறி நின்றுக்கிட்டு முகமது ரசூலுல்லாஹ் யா பனு ஃபஹர், யா பனி ஃபஹர், யா பனி ஹிஷாம், குரைஷ் உள்ள கூப்பிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. இப்ப இவன் சொன்ன அபூஜஹல், நான்டா எல்லாரையும் கூப்பிடுறேன், இந்த செய்தியை சொல்றீங்களான்னு கேட்டாங்க. எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு இதுக்கு முன்னாடி உள்ள நிலை என்ன? அடித்து காயமாக்கப்பட்டு அடைக்கலம் இல்லாமல் இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அபூஜஹல் சொல்லுகிறான், எல்லாரையும் திரட்டுகிறேன், எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிறான். அவன் நோக்கம் எல்லாருக்கும் முன்னாடி முகமது நபியை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று. அப்படி சொன்ன போதும் கூட முகமது ரசூலுல்லாஹ் தயங்கவில்லை, முகமது ரசூலுல்லாஹ் சுணங்கவில்லை. இல்ல அப்புறம் சொல்றேன்னு சொல்லல, தன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். நீ திரட்டு, நான் சொல்லுகிறேன் என்றார்கள். இதுதான் நுபுவத்துடைய தில்லு. நுபுவத்துக்குன்னு ஒரு தில்லு இருக்கு பார்த்தீங்களா, அது உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. அல்லாஹ் அந்த நுபுவத், நபிங்கிற நுபுவத்து கொடுத்த தைரியம் அது. எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்லுகிறேன் திரட்டுண்டாங்க. எல்லாரும் திரண்டு நின்றாங்க. முகமது ரசூலுல்லாஹ் அப்போதுதான் சொன்னார்கள், சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்படி உம்முஹானி அம்மா வீட்டில் இருந்தேன், 2 மலக்கு வந்தாங்க, என்னை அழைச்சி போனாங்க, ஹத்தீமுக்கு இங்கே கொண்டு வந்தாங்க, என்னை படுக்க போட்டாங்க, நெஞ்சத்தை எடுத்து சுத்தம் பண்ணாங்க, அப்புறம் மூடினாங்க. அங்கிருந்து புறாக்கு வந்தது, குதிரையை விட சின்னது, கழுதையை விட பெருசு, அப்படியே நீங்கேருந்து கொண்டு போய் பைத்துல் மக்தஸ் அழைச்சிட்டு போனாங்க, அங்கிருந்து மேலே போனோம் அப்படிங்கிற செய்தியை சொல்ல சொல்ல அவர்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். இப்போ உம்முஹானி அம்மா மயக்கத்திலிருந்து விழிக்கிறாங்க வீட்டில். உம்முஹானி அம்மா ஒரு அடிமையை, தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு, எங்க சகோதரர் முகம்மது எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க போயிட்டாங்க எப்பவே அப்படின்னு சொன்னோன்னே, ஓடி போய் பார்த்துட்டு வா என்ன நடக்குதுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த உம்மத்தில் பெண்கள் எவ்வளோ பரிதவிச்சிருக்கிறாங்க பாருங்க. முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு பரிதவிச்சிருக்கிறாங்க. பெரிய பங்களிப்பு பெண்களுக்கு உண்டு. ஓடி போய் அந்த அடிமை பெண்ணை பார்க்க முகமது ரசூலுல்லாஹ் முழு அனுபவத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அனுபவத்தை சொல்ல சொல்ல இவர்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். பார்த்து அந்த அடிமை பெண் ஓடி வந்து உம்முஹானி அம்மாட்ட சொல்றாங்க, இப்படி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முழு அனுபவத்தையும் அங்கு சொல்லி முடிக்கின்ற போது அவர்களுக்கு மேராஜை பற்றிலாம் கவலை இல்லை, இஸ்ராவை பற்றி தான் அவங்களுக்கு கவலை வந்துச்சு. எப்படி இங்கிருந்து பைத்துல் மக்தஸ் போக முடியும்? அவங்க நினைப்பு மேலெல்லாம் மனுஷன் போக முடியாதுங்கிற நினைப்பு. அங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கல. எதில் டெஸ்ட் வச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. எப்படி நீங்கள் பைத்துல் மக்தஸுக்கு போடுங்க சொல்லுங்க, சிஃப்லனா எங்களுக்கு நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விளக்கி காட்டுங்க. பைத்துல் மக்தஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ஜன்னல் எப்படி இருந்தது, அதனுடைய வாசல் எப்படி இருந்தது. அப்போது ஒன்று நடந்தது.
அல்லாஹு தாலா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்துல் மக்திஸையே உயர்த்தி காட்டினான். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வரலாறுகளை பார்க்கின்ற போது, இதை திரும்ப திரும்ப கேட்கின்ற போதெல்லாம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடிவிட்டால் எதையும் செய்து முடிப்பான். பைத்துல் மக்திஸ் அப்படியே அல்லாஹ் காட்டுறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து 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 சொல்றாங்க. அச்சு அசலாக சொல்லுகிறார்கள். சாதாரணமாக நடந்து போகிறவர் கூட இப்படி பார்த்துட முடியாது. நம்ம பள்ளிக்கு ஒருத்தர் தொழுவைக்கு வராருன்னு சொன்னால் இந்த பள்ளியில் எத்தனை ஜன்னல் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? முடியாது, சரியாக சொல்ல முடியாது. ஆனால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உள்ள தானே அதை கட்டியதை போல சொல்லுகிறார்கள். அவ்வளவு மிக துல்லியமாக சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இதே பெரிய சூனியமாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். சரி, இங்கே நம்மளுக்கு என்ன பாடண்டா, சில பேருக்கு இந்த மேராஜின் வழியாக ஈமான் பலமானுச்சு. சில பேர் இந்த செய்தியை கேட்டுட்டு இஸ்லாத்தை விட்டு சில பலகீனமானவங்க வெளியே போனாங்க. பாதுகாப்பு கொடுத்த நிறைய பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பாதுகாப்பு விலக்கிக்கிட்டாங்க. இந்த மேராஜை வைத்து அல்லாஹ் நமக்கு சோதனையை தந்தான். என்ன சோதனை? நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா, இது எப்படி நடக்க முடியும், இது எப்படி சாத்தியமாகும் என்று எங்கேயாவது ஒரு கரும்புள்ளி வந்தால் ஈமானுக்கு பாதிப்பு. நம்மளுடைய ஈமானை உரசி பார்க்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயணம்தான் இந்த அற்புதமான மேராஜுடைய பயணம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, 50 நேர தொழுகையை 5ஆ குறைச்சிட்டு கீழே வரும்போது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வரும்போது ஒரு சப்தம் ஒன்று கேட்டுச்சு. என்ன சப்தம்டா, நான் 50 எழுதி வச்சாச்சு, 50 விதியில் எழுதி வச்சாச்சு. விதியில் என்ன இருக்கோ அதான் நடக்கணும். 50 எழுதி வச்சாச்சு. ஆனால் உங்களுடைய வருகையால் அது 5ஆக மாற்றப்பட்டுருச்சு. அல்லாஹ் அவன் வழியாக ஒரு சப்தம் வந்தது, மா குத்திர யகூனு, எது விதியாக இருக்கிறதோ அதுதான் நடக்கும். 50 எழுதப்பட்டதனால் அது 50 தான் நடக்கும். உங்களுக்கு 5 தந்தாலும் சரி, நீங்கள் 5 தொழுகுங்கள், 50ஆக நான் எழுதுகிறேன். ஏனால் விதிகள் அப்படிதான் இருக்கிறது. விதி என்ன இருக்கிறதோ அப்படியே நடக்கும். உங்களுக்கு 5 தந்து விட்டால் நீங்கள் தொழுதால் அப்படியாக எழுதப்படும் என்று அல்லாஹ் சொன்னானா. இந்த உம்மத்துக்கு இவ்வளோ மகத்தான ஒரு தொழுகையை கொண்டு வந்து இந்த புனிதமான இரவிலே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து இந்த உம்மத்துக்கு தந்தார்கள். இந்த தொழுகையை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், தொழுகையிலான இந்த உம்மத்துக்கு மேராஜாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நம்மளுடைய மேராஜ் அதான் பெருமக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட நீங்க பேசணுமா, அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசணுமா, யாருக்கு ஆசை இருக்குன்னு கேட்பாங்க பெருமக்கள். அல்லாஹ்ட்ட நீங்க பேசணும்னு சொன்னா குர்ஆனை எடுத்து ஓதுங்க. அல்லாஹ் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்றால் கொஞ்சம் 2 ரக்காத் தொழுகுங்கன்றாங்க. தொழுதா அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுவான். குர்ஆனை எடுத்தா அல்லாஹ்ட்ட நம்ம பேசலாம். இந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் அவர்களுடைய ஆசை, இதான் அவர்களுடைய லட்சியம். தான் எப்படி ரப்போடு இணைந்து இருந்தனோ அதுபோல தன் உம்மத்தை இணைக்க வேண்டும் என்பதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற உம்மத்தாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக, நம் குடும்பத்தார்களை ஆக்கி அருள்வானாக. இந்த புனிதமான மேராஜினுடைய பயணம் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்தானோ அந்த நோக்கத்தில் என்ன பாடங்கள் இருக்கிறதோ அதை நமக்கு அல்லாஹ் படிப்பினையாக்கி தருவானாக. இதன் வழியாக கிடைத்த நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு சேர்த்தருள்வானாக. இந்த புனிதமான இரவிலே நடைபெறுகின்ற எல்லா அமல்களையும் பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்கு அல்லாஹ் பாடமாக்கி தருவானாக. இந்த இரவின் பரக்கத்தினால் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அவலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
போன்று புராத்தில் சென்று இறைவனை பார்த்த மிஅராஜ் முஹம்மத் மின்னலை போன்று புராத்தில் சென்று இறைவனை பார்த்த மிஅராஜ் முஹம்மத் محشرين ندبر ودنا محمد صلى الله عليه وسلم